அனைவருக்கும் வணக்கம். இந்த சிஎம் டிராஃபிக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. வாங்க பார்ப்போம். க்ரோம் போய்க்கோங்க. க்ரோமில் ஃபஸ்ட்டு சிஎம் டிராஃபின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வர்றது சிஎம் டிராஃபியோட அஃபிஷியல் லிங்க்கு தான். cmtraffic.sdat.in இது தான். இப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களோட கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்கூல், காலேஜ், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் அண்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், ஜென்ரல் பப்ளிக், பொதுமக்கள். இதில் நீங்கள் எது வேணுமாலும் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்னா காலேஜ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னா ஸ்கூல், அப்படி இல்லைன்னா பொதுமக்களை சூஸ் பண்ணி எது வேணுமாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ஸ்கூலில் போயிட்டு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு டிக்ளரேஷனில் வந்து டிக் பண்ணிக்கணும். டிக் பண்ணால் தான் ப்ரொசீட் காமிக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து மொபைல் நம்பர் இங்கே வந்து டைப் பண்ணிடணும். உங்களோட பேர், அதுக்கப்புறம் ஜெண்டர், உங்கள் ஜெண்டர், அப்புறம் டேட் ஆஃப் பர்த், உங்களோட அட்ரஸ்ஸு பின்கோடோடு போடணும். இதுதான் மெயின்னு. அடுத்து வந்து இங்கே வந்து ஸ்கூல்னால் ஸ்கூலு, இல்லை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுனா கூட சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. அடுத்து ஸ்டடியிங் டிஸ்ட்ரிக்ட் போடணும். நீங்கள் உங்களோட ஓன் டிஸ்ட்ரிக்டை போடக்கூடாது. நீங்கள் இப்போ எந்த டிஸ்ட்ரிக்டில் படிக்கிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை இங்கே சூஸ் பண்ணணும். அடுத்து உங்கள் ஸ்கூல் நேமு, அடுத்து ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளினில் வந்து நீங்கள் எந்த விளையாட்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த விளையாட்டு, ஏதோ ஒரு விளையாட்டு மட்டும் தான் சூஸ் பண்ணணும். அத்லெட்டிக்ஸில் மட்டும் 2 ஈவெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். மற்றது டீம் ஈவெண்ட் ஆகட்டும், இண்டிவிஜுவல் ஈவெண்ட் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரே ஒரு ஈவெண்ட் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அடுத்து வந்து அந்த இதில் எந்த ஈவெண்ட், சப்போஸ் இப்போ பாக்ஸிங் நான் வந்து சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதில் வெயிட் கேட்டகிரி, எந்த வெயிட் நீங்கள் இருக்கீங்களோ அந்த வெயிட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, அவ்வளோதான். சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் ஆகிடும். அதில் வந்து இந்த பிடிஎஃப் வரும் உங்களுக்கு. அந்த பிடிஎஃப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணக்கூடிய அனைத்து வீரர் வீராங்கனைகளுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.